நண்பர்களே, நான் இன்னைக்கு சிந்தனை கதையோட வந்திருக்கேன். மன திருப்திக்காக வேலை செய்யுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு பணக்காரர் தன்னோட வீட்டில் கடவுள் சிலை வைக்கிறதுக்காக ஒரு சிற்பியை அணுகி போனார். அவர் போன நேரம் அந்த சிற்பி ஒரு பெண் கடவுள் சிலையை செதுக்கிட்டு இருந்தார். கொஞ்ச நேரம் அவர் செதுக்கிறத வேடிக்கை பார்த்த அவர் சிற்பி செதுக்கிய 2 சிலையும் ஒரே மாதிரி இருக்கிறத பார்த்தாரு. உடனே பணக்காரர் ஒரே கோயிலில் எப்படி ஒரே மாதிரி சிலையை வைப்பாங்க? இல்லை, இந்த 2 சிலையும் வேறு வேறு கோயிலுக்கு செதுக்குறீங்களா அப்படின்னு சிற்பிகிட்ட கேட்டார். சிற்பி சிரிச்சுக்கிட்டே, இல்லை ஐயா, கீழே கிடக்கும் சிலையானது உடஞ்சி போச்சு அப்படின்னாரு. பணக்காரர் ஆச்சரியத்தோட, என்ன சொல்கிறீங்க? ரொம்ப அழகாக இருக்குது தானே, எந்த பாகம் உடைய கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அந்த சிற்பி, மூக்கில் சின்ன கீறல் இருக்குது பாருங்க அப்படின்னாரு. ஆமாம், அது சரி, இந்த சிலையை எங்கே வைக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டார் பணக்காரர். இது கோயில் கோபுரத்தில் 40 அடி உயரத்தில் வர்ற சிலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சிற்பி. பணக்காரர் ரொம்ப வியப்போட, 40 அடி உயரத்தில் இந்த சின்ன கீரலை யார் கண்டுபிடிக்க போகிறாங்க? இதற்காக ஏன் புது சிலையை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அந்த சிலையில் கீரை இருக்கிறது எனக்கு தெரியும்ல. எப்போனாலும் நான் அந்த கோயில் வழியாக போனாலும் எனக்கு என்னோட தொழிலில் குறை என்னை உறுத்தும். அதனால தான் இன்னொரு சிலை செய்கிறேன் அப்படின்னாரு சிற்பி. ஆம் நண்பர்களே, அடுத்தவர் பாராட்டிற்காக எப்போதும் வேலை செய்யாதீர்கள். உங்கள் மன திருப்திக்காக வேலை செய்யுங்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.